அம்மா, எப்ப பார்த்தாலும் இந்த மாமியார் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கும்மா. நானே சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சாமி கும்பிட்டு ரொம்ப ஒரு மாரி டயர்டா பொழுதனைக்கும் வேலை செஞ்சுட்டு, அந்த சாமி ஜாமான் கழுவுனேன், அப்புறம் வீட்ல இருக்க ஜாமான் கழுவுனேன், அப்புறம் அந்த வீடு தொடச்சேன். நான் அப்புறம் குளிச்சுட்டேன். அப்புறம் என் துணியெல்லாம் கிடந்தது, துணியெல்லாம் துவைச்சேன். எவ்வளோ வேலை அப்பா இன்னைக்கு ஃபுல்லா வேலை தாம்மா. இந்த மாமியார் உட்காந்தே தாம்மா இருந்தது. ஒரு வேலை செய்யல தெரியுமா? ஒரு வேலை கூட செய்யல. உட்காந்தே தான் இருந்தது. அது இன்னைக்கு என்னடான்னா, ஏன்ச்சு வந்துட்டு இப்ப என்னமோ இந்த பேச்சு பேசிட்டு இருக்குமா, நானும் பார்த்தேன் எனக்கு வெறி வெறியா வருதும்மா. அவ்வளோ கோவம் வருது. என் புருஷன் கேட்கவே மாட்டாரும்மா. அவரு அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. எனக்கு அப்படியே நம்ம வீட்டுக்கே வந்துரலாம் போல இருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாரி இருக்குமா. நான் யார் தான் கல்யாணம் பண்ணணும்னு தெரியல. ம். நீ வாம்மா நாளைக்கு நீ வா வந்து என்ன பார்த்துட்டு போ. நான் இப்ப இந்த மாமியார் பாரும்மா காலைல எந்திரிக்க சொல்லுதும்மா. காலைல 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்லுது. நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் நம்ம வீட்ல? 10 மணிக்கு தானே எந்திரிப்பேன். இங்க 5 மணிக்கே எந்திரிக்க சொல்லுதும்மா. நீ வந்து நாளைக்கு என்னன்னு கேட்டு போ. வா. ம். சரி நான் வைக்கிறேன். ம். ம். எலிசபெத் மகாராணி அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசா வேலை செஞ்சுப்புட்டான், வேலை செஞ்சுப்புட்டான்னு. எங்க காலத்துலலாம் அப்படி வேலை செஞ்சோம். 10 வீட்டுக்கு வேலை செய்யணும். இப்ப ஒரு வீட்டு வேலையே செய்ய தெரியல. வந்துருமா, வந்துருமா. அம்மா வந்து வேலை செஞ்சு வச்சுட்டு போடுவா. ம். ம். இன்னும் ஒண்ணும் வேலை செய்யல. என்னென்ன வீட்டை கூட்டுனுச்சு, இந்த யானத்தை வளர்க்குனுச்சு, அப்புறம் இந்த சாமி கும்பிட்றதுக்கு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிச்சு அவ்வளோதான் வேலை. நாங்கன்னா மாட்டை மாட்டை கட்டணும், மாட்டுக்கு தீனி எடுத்துட்டு வரணும், மாட்டுக்கு தவிடு போட்டு வைக்கணும், அதை பால் கறந்து கொண்டு போய் ஊற்றணும், வீட்டுல சோறாக்கணும். இப்பெல்லாம் சும்மா இட்லி. அப்பெல்லாம் இட்லி இல்லை, சோறாக்கணும், களி கிண்டணும். ம். வேலை செய்யறாளாம் வேலை. பெரிய வேலை செய்யறா, பெரிய வேலை. என்னவா போ. இத பாருங்க அத்தை, நான் ஒன்னும் எங்க அம்மாட்ட ஒன்றும் சொல்லல. எங்க அம்மா நீ என்ன பண்றன்னு கேட்டாங்க. அதான் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் இப்பதாம்மா வந்து உட்காறேன், எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் சொன்னேன். நான் ஒன்றும் உங்களை எதுவும் சொல்லல. நீங்க அப்படியே ஜாப்பு லப்புன்னு வந்துடாதீங்க என்கிட்ட. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுறதே இருக்கு. சி காரமோ. இந்த பாருமா காவியா, நான் உங்ககிட்ட சண்டைக்கு நான் வரல. எனக்கு உடம்புல சத்து இல்லை உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு. நான் உன்னை ஒன்றும் சொல்லல. ஏமா அந்த சோத்த சத்தை வடிச்சா என்னம்மா, சோறு பொங்குது என்ன சொன்னேன். அதுக்கு நீ என்னடான்னா உங்க அம்மா கறிக்கு போன் பண்ணி சொல்ற. அப்புறம் என்னமோ நான் இவ்வளவு வேலை செஞ்சோம் என்னால முடியலன்ற. 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்ற. ஏப்பா நானும் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு மருமகளை நான் எங்கேயுமே பார்க்கல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. வெளியில போய் 4 பேர்த்திட்ட சொன்னா என்னதான் சிரிப்பாங்க. நல்லா இருக்கு. நல்ல மருமகளை கொண்டாந்து வச்சிருக்கடியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோறு வடிக்க சொன்னதுக்கு இவ்வளவு கூத்தா? உங்க அம்மா காரிக்கு போன் போட்டு சொல்ற. நம்ம வீட்டு பிரச்சனை இன்னொரு வீட்டுக்கு நீ போகணும்னு சொல்ற. அப்புறம் என்ன இருக்கு? என்னவோ எனக்கு இது ஒன்றும் சரியா வரல. ஒரு சோறு வடிக்க சொன்னேன். இல்ல என்னால உடம்பு முடியல சத்த நீங்க வடிங்க அப்படின்னு சொன்னா நான் வடிச்சுட்டு போறேன். அதுக்கு எதுக்கு லவ் லவ்னு கத்துற? ஆஹ் என்னவோ போமா, நான் எதுவுமே சொல்ல வரல. போங்க, நீங்களா வச்சுக்கோங்க. எனக்கு காலம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண போறேன்? நீங்க தான் இனிமே வாழ்ந்து நீங்க தான் பார்க்க போறீங்க. நீ ஆச்சு அவனாச்சு போங்க, நான் எதுவும் சொல்ல வரல. கேட்டா அப்புறம் மாமியார் குடும்பம்ன்றுவ. இந்த மாமியார் தான் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிடுவ. எதுக்கு இந்த பம்பு? அவன் வந்தவொடனே அவன்கிட்ட சொல்லுவான், அவன் அப்படியே அப்படிமா. வேற என்ன? அந்த மனுஷன் போனப்பே நானும் போயிருந்தா பரவாயில்ல. என்னை தனியா விட்டு போனதால இவ்வளவு பிரச்சனை. ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். காலையிலே என்னம்மா பிரச்சனை?
காவியா, என்ன பிரச்சனை? எதுக்கு சத்தம் போட்டுட்றீங்க? நான் வெளியே இருந்து வரத்துக்குள்ள இவ்வளோ சத்தமா? என்ன ஆச்சு? என்ன அங்க என்ன சோறு என்னமோ ஒரு மாதிரி பொங்கிட்டு இருக்கு? என்ன ஆச்சு? என்ன நடக்குதுங்க? அருண், பார்த்துக்கோங்க. நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி உங்க அம்மா என்கிட்ட சண்டைக்கு வராங்க. நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. காலையில இருந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிருக்கேன். சாமி கும்பிடணுமேன்ட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, நம்மளும் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். இப்போ ஏன்னா உங்க அம்மா இந்த போது இந்த சாப்பாடு நான் அடுப்புல வச்சிருக்கேன், அதை வடிக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லி கத்துறாங்க உங்க அம்மா. இதெல்லாம் சரியில்லை அருண், பார்த்துக்கோ. என்னாலாம் அப்புறம் இவ்வளோ வேலை என்னால் செய்ய முடியாது. எனக்கு நான் கல்யாணம் பண்ணும் போதே நான் சொன்னேன், நான் வந்து 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்க முடியாது, 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன், என்னால் முடிஞ்ச வேலை தான் செய்வேன், என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் சமைச்சால் தான் கல்யாணம் பண்ணுச்சு. இப்போ என்னன்னா உங்க அம்மா என்ன இப்படி பேசுறாங்க, நீ ஒண்ணுமே கேட்காம இருக்க. நானா எனக்கு வந்து நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க இங்க, நான் எங்க அம்மா கூட எல்லாம் போறேன், என்னை விட்டுருங்க, நான் வரல. என்னம்மா இப்படி பண்ணலாமாம்மா? நீனே எந்திரிச்சு போய் நான் சாப்பாடை வச்சுருந்தா அந்த பிரச்சனையே இல்லையா? காவியா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவங்க வயசானவங்க, அவங்களால முடியாது, நம்ம தான் அந்த வேலையை அனுசரித்து செய்யணும் அப்படின்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் காவியா இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிற நீனும்? அவனை இப்படி இப்படின்ட்டு போற. ஆ, என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல காவியா. எங்க அம்மாட்ட நீ போட்டி போட்டு என்ன பண்ண போற சொல்லு? இதே உங்க அம்மா வந்தா நீ போட்டி போடுவியா? புரியல காவியா, எனக்கு சுத்தமாவே புரியல. ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே உங்க அம்மாவுக்கு போனை போட்டு ஏன் சொல்லணும்? சொல்லு, என்ன பிரச்சனை? சோறு தானே வடிக்கணும்னு சொன்னாங்க, வடிக்க முடியல, அதான் நீங்க வடிச்சிருங்க, என்னால உடம்பு முடியல, நான் வேலையெல்லாம் செஞ்சதால உடம்பு முடியல, நீங்க சத்த வடிச்சிருங்கன்னு சொன்னா அவங்க வடிச்சிட போறாங்க. வடிக்கல அப்படின்னாலும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, வடிக்கல அந்த மாதிரி சொன்னா உங்க அம்மா வடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? சுத்தமா பிடிக்கல. என்ன இப்படி பண்றீங்கன்னே புரியல. வெளியே போனா வெளியில பசங்கெல்லாம் கேட்கறாங்க, என்னடா உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை, என்னமோ சத்தமே கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கு காவியா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மா, தயவு செஞ்சு நீயாவது புரிஞ்சு நடந்துக்குமா. என்ன பெரிய வேலை, இந்த சோறு வடிக்கிறதுல என்னம்மா ஆயிட போகுது, நானே வடிச்சுக்கிறேம்மா, விடுங்கம்மா. இந்த மாதிரி வீடியோ ரெகுலரா வரும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்பத்தோட எபிசோடு மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் டெய்லி இந்த மாதிரி வீடியோ வரும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டவொடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.